அதாவது இப்போ சமீப காலமாக இப்போ வந்து ஒரு பேச்சு, ஒரு சமூக வலைதளத்துலேயும் சரி, ஊடகங்களையும் சரி, ஒரு பேச்சு என்னென்னா, தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்லை, அவங்க 1/2% தான் இருக்குது, 1% தான் இருக்குது. கேப்டன் மறைவுக்கு அப்புறம் வந்து தேமுதிகவுக்கு வாக்கு வங்கியே இல்லை. இவங்க எந்த கணக்கில் இதை சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் அந்த வாக்கு வங்கி எந்த ஒரு நிலைப்பாடை வச்சு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முந்தின எலெக்ஷனில் வந்து அவங்க என்ன வாக்கு வாங்கினாங்களோ, என்ன பெர்சன்டேஜ் வாங்கினாங்களோ அந்த பெர்சன்டேஜ் வச்சு தான் சொல்கிறாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா 2024 தேமுதிக அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து வெறும் 5 தொகுதியில் 5 நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டி போட்டுச்சு. அதில் வந்து 11,50,000 சொச்சம் ஓட்டு வாங்கி 2.7% ஓட்டு வாங்கியிருக்குது. இப்போ இது இந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இதை சில பல அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சிகளின் காரணமாக தேமுதிகவோட ஓட்டு பெர்சன்டேஜை வந்து அவ்வளோ காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக 1/2%, 1% சொல்கிறாங்க. முறைப்படி இந்த அரித்மெட்டிக் கணக்கு பிரகாரம் பார்த்தாலே தேமுதிகவுக்கு 2.25% ஓட்டு இன்னைக்கு கரண்ட்ல இருக்குது. ஆனால் இவங்க 1/2%, 1% சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2.25% ஓட்டுன்றதே வந்து அதுவே தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 5 தொகுதியில் 5 நாடாளுமன்ற தொகுதியில் நின்ன தேமுதிகவுக்கு அந்த வாங்கின ஓட்டு, அதில் அதிமுக ஓட்டும், அதில் வந்து அதிமுக கூட கூட்டணியில் இருந்தது தேமுதிக. அந்த 5 தொகுதியில் வாங்கின ஓட்டில் வெறும் தேமுதிக ஓட்டு மட்டும் கிடையாது, அது அதிமுக ஓட்டு இருக்குது. ஆக மீதி 35 தொகுதியில் அதிமுக வாங்கின ஓட்டில் அதிமுகவுக்கு 20% சொல்கிறாங்க. 35 தொகுதியில் 20% சொல்கிறாங்க. அப்போ அந்த 20%ல் 35 தொகுதியில் தேமுதிகவோட ஓட்டு எவ்வளோன்றது அவங்களுக்கு தெரியுமா? இந்த அரித்மெட்டிக் கணக்கே தவறு. ஒரு எலெக்ஷனில் வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் அப்படின்றதே வந்து தவறு. என்னன்னா, இந்த கூட்டணி யார் கூட யார் சேர்றாங்க, அதுதான் வந்து ஒரு பலமான கூட்டணி. இது உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி சேர்ந்துச்சு. அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இந்த கூட்டணி தான் ஜெயிக்குன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி, அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அது பதிவு பண்ணிச்சு. அந்த மாதிரி அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் அது சேரும்போது அந்த ஓட்டு பெர்சன்டேஜ்ன்றது அந்த இடத்துல அது வராது. அது வந்து அந்த அரித்மெட்டிக் கணக்கில் அது வராது, பெர்சன்டேஜ் கணக்குலேயே அது வராது. ஸோ வந்து அந்த பெர்சன்டேஜ் கணக்கில் எடுத்தால் கூட அதையும் அவங்க வந்து பத்திரிகையாளர் சரி, ஊடகங்களும் சரி முறையாக சொல்லணும். அது சும்மா வந்து தேமுதிக ஒளிஞ்சிருச்சு, தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்லை, கேப்டன் மறைவுக்கு அப்புறம் வாக்கு வங்கி இல்லை அப்படின்னா, அப்போ வந்து கடலூர் மாநாட்டில் வந்து 10 லட்சம் பேர் எப்படி கூட்டினாங்க? கேப்டன் போயிட்டாரு, இனி நம்மளுக்கு கட்சி எதுக்குன்னு தேவைன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம் தானே. அப்போ 10 லட்சம் மக்கள் தொண்டர்கள் கூடுறாங்கன்னா, கேப்டனுக்கு அப்புறம் வந்து அந்நியார் வந்து திறம்பட வந்து தேமுதிக வழிநடத்துறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் இனி நம்மளுக்கு அந்நியார் இருக்காங்க, கேப்டன் இல்லைனாலும் அந்நியார் இருக்கிறாங்க, இந்த கட்சி வந்து இனி வந்து எந்த காலத்திலையும் தேமுதிக அழியாது. வாக்கு வங்கி வந்து இன்னும் மென்மேலும் ஏறிட்டு தான் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எந்த விதத்திலும் தேமுதிக சரியில்லை. இந்த செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது. தேமுதிகவோட செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஒழிய அது கம்மியாகலைன்றது தான் என்னோட கணக்கு. இனி தயவு செஞ்சு இந்த ஊடகவியலாளர்களோ பத்திரிகையாளர்களோ தேமுதிகோட வாக்கு வங்கியை சொல்கிறதா இருந்தால், இந்த அரித்மெட்டிக் கணக்கு பிரகாரம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூட கரெக்டாக சொல்லுங்கள். போன எலெக்ஷனில் 2.25% வாங்கியிருக்காங்க. நாங்கள் தேமுதிக 2.25%, 2.7% ஓட்டு வந்து வாங்கியிருக்குது. சொல்கிறது இருந்தால் அதை சொல்லுங்கள். அரித்மெட்டிக் கணக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். யார் கூட கூட்டணி சேர்றாங்க, அந்த கெமிஸ்ட்ரி மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் அந்த கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த வகையில் இந்த 2026 எலெக்ஷன் அடுத்த மாதங்களில் நடைபெறுகின்ற இந்த எலெக்ஷனில் வந்து தேமுதிக எந்த கூட்டணிக்கு சேருதோ இதை தான் அந்நியாரும் விஜய் பிரபாகரும் சொல்லிட்டு இருக்காங்க. தேமுதிக யாரு கூட சேர்றாங்களோ அவங்க தான் 200 தொகுதிக்கு மேலே வந்து அந்த கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். தேமுதிக மிக உயர்ந்த இடத்துக்கு வரும்.
தேமுதிகவின் நிறைய பேர் வந்து கணிசமான பேர் வந்து புரட்சி அந்நியார் கூட சட்டமன்றத்துக்கு கண்டிப்பாக இந்த டைம் வந்து நுழைவாங்கன்றதை வந்து தெரிவிச்சுக்கிறேன்.